உன் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து, அநேக நேரங்களில் நம்ம பார்த்து கேள்விப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இவரை குறித்து நம்ம அதிகமாக தெரிஞ்சிருப்போம். வேதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 339 தடவை இவருடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவருடைய பெயர் அர்த்தம், ஆரோன் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போது உயர்வானவர், ஒளி தருபவர் அப்படிங்கிறது இவருடைய பெயரினுடைய அர்த்தமாக இருக்குது. ஆரோன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம். அப்போ நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் தான் அவர். இன்னும் விசேஷமாக நம்ம சொல்லணும்னா மோசேயினுடைய அண்ணன். அப்போ மோசேக்கும் இவருக்கும் எத்தனை வயது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 3 வயது மூத்தவர் ஆரோன் மோசையை விட. நம்ம அதுக்கு வசனம் கூட நம்ம பார்த்துடலாம். யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமும் 7:7. அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. அப்ப இங்க நம்ம பாக்குறோம் 3 வயது வித்தியாசம் தான் 2 பேருக்கும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இன்னொரு வகையில ஆரோன் யாருன்னு பார்த்தோம்னா மிரியாமினுடைய தம்பி. அப்ப முதல் பிறந்தவங்க மிரியாம், அடுத்து ஆரோன், அடுத்து மோசே. அப்ப நம்ம ஆரோனை குறித்து இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க பெற்றோர் யாருங்கிறதும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் தான். அம்ராம் யோகபேத் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமும் 6:20. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப ஆரோனுடைய பெற்றோரை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பம், இவருடைய மனைவியின் பெயர், இவருடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவியின் பெயர் நம்ம பார்க்கும்போது எலிசாபால். பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆரோனுக்கு 4 மகன்கள் இருந்திருக்கிறாங்க. நாதாப், அபியூ, எலையாசார், இத்தாமார் அப்படிங்கிற 4 பேர் இருந்திருக்கிறாங்க. யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திராகமும் 6:23. ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலியாசரையும் இத்தாமரையும் பெற்றாள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோனுடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எலிசாபால். வேதத்தை ரொம்ப அதிகமாக வாஞ்சித்து படிக்கிறவங்க, வேதத்தை ரொம்ப விரும்பி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோன் யாரை திருமணம் பண்ணியிருக்கிறார், எந்த கோத்திரத்தில் திருமணம் பண்ணியிருக்கிறார்னா லேவி கோத்திரத்தில் திருமணம் பண்ணலைங்க. இவர் திருமணம் பண்ணது யூதா கோத்திரத்தில் திருமணம் பண்ணியிருக்கிறார். அப்போ அது யார், அவங்களுடைய மனைவி பேரை சொல்லும்போது ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமான எலிசபாலை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆரோன் திருமணம் செஞ்சது பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில். அதில் விசேஷமாக நம்ம பார்த்தோம்னா அந்த எலிசாபாலினுடைய சகோதரன் பேர் பார்த்தீங்கன்னா நகசோன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, அதாவது வேதத்தை நீங்கள் கருத்தாக வாசிக்கிறவங்களா இருந்தால் இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கும். நகசோன். எப்படி இந்த நகசோன் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நகசோனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சல்மோன். சல்மோனும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகாப்
எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்க இல்லைங்களா ராகாப். இந்த ராகாப் திருமணம் பண்ணது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சல்மோனை. இந்த சல்மோனினுடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகசோன். இந்த நகசோனுடைய சகோதரி தான் யாரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆரோனை அங்கே மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, எல்லாம் தனித்தனி பேர் போல இருந்தாலும் இது எல்லாமே அப்படியே ஒரே குடும்பம் போல அங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்ட காரியங்கள். அதாவது இவருடைய பெயர் அர்த்தம், ஆரோன் யாரு, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவங்க அப்பா அம்மா யாரு, அவருடைய மனைவி பிள்ளைகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஆரோனுடைய சிறப்பு, இந்த ஆரோனுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய முதல் பிரதான ஆசாரியன் யார் அப்படிங்கும்போது இந்த ஆரோன் தான் முதல் பிரதான ஆசாரியனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறதுக்கு தேவன் மற்ற எந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த ஆரோனுக்கு செஞ்சார். அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல், அதாவது நீங்க தான் ஆசாரியரா இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற கோலையும் கொண்டு வந்து தேவனுடைய சந்நிதியில வைக்க சொல்றாரு. அப்போ கோலை வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆரோனுடைய கோல் மட்டும்தான் அது துளிர்த்து இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் நான் ஆரோனை அங்கீகரிக்கிறேன், அவர் தான் பிரதான ஆசாரியனா இருக்கிறதுக்கு நான் அங்கீகரிக்கிறேங்கிறத தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கோத்திரத்தில் இருந்த எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியே தேவன் இந்த ஒரு காரியத்தை செய்கிறார். இது கூட நம்ம பார்க்குறோம் ஆரோனுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு கூட பார்க்குறோம். இதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ஆரோனை போல அழைக்கப்பட்டாலும் ஒழிய அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றதை கூட நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, இவர் தான் முதல் பிரதான ஆசாரியன். அடுத்து இவரை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினது போல வேற யாருக்கும் வெளிப்படுத்தினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கவரா இந்த ஆரோன் இருக்கிறார். அடுத்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அதை யாராவது தெரியாம திறந்து பார்த்துட்டாலோ செத்துருவாங்க. ஊசாவை போல தொட்டாலோ அவங்க செத்துருவாங்க. ஏன்னா யார் அந்த பெட்டியை தொடணும், யார் அந்த பெட்டியை பராமரிக்கணுங்கிறத கூட நியாயப்பிரமாணத்தில் தேவன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற கிருபாசனத்துல இருக்கிற செகினா ஒளியில தான் தேவன் வெளிப்படக்கூடியவரா இருந்தார். அவ்வளோ ஒரு பரிசுத்தமானது அந்த உடன்படிக்கை பெட்டி. இப்போ பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற ஒரு 3 பொருள் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னாவை வைக்க சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த கற்பலகை, நியாயப்பிரமாண அந்த கற்பனைகளை அதை வைக்க சொல்லியிருந்தாரு. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோனின் துளிர்த்த கோல். பாருங்க, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய பெயர் அங்க இருக்கு. அது வெறும் கோல் அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம எப்போ சொன்னாலும் வேதமும் எப்படி தான் சொல்லணும்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் கூட உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வேற யாருடைய பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள சொல்லப்பட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொருட்கள்ல சொல்லப்பட்டுச்சான்னு தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய பெயர் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோனுடைய ஒரு சிறப்பா நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு, நமக்கு போதுமானதா இது இருக்கும். சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆரோனுக்கிட்ட காணப்பட்ட குணலட்சணங்கள், இந்த ஆரோனுக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு விசேஷம் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆரோனுக்கிட்ட நாம் காரியங்கள் கற்றுக்கொள்ளணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோனுடைய வாழ்க்கையை 3 பிரிவா பிரிக்கிறோங்க. எப்படி 3 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னா, மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பிரிவா பிரிக்கணும்னா எப்படி பிரிப்போம்னா, முதல் 40 எகிப்து, 2வது 40 மீதியான், 3வது 40 அந்த வனாந்தரம். இப்படி தான் நம்ம பிரிப்போம் இல்லைங்களா. இப்போ ஆரோனதை பிரிக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை எப்படி 3ஆ பிரிக்கலாம்னா 1ல இருந்து 43 வரைக்கும் ஒரு பார்ட்டா பிரிக்கணுங்க. ஏன்னா ஆரோனுக்கும் மோசைக்கும் அந்த 3 வயசு வித்தியாசம் வருது இல்லைங்களா. அதில் நம்ம பார்க்கும்போது ஆரோனுடைய 1 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் ஒரு பிரிவு, அடுத்து 43ல இருந்து 83 வரைக்கும் ஒரு பிரிவு, அடுத்து 83ல இருந்து 123 வரைக்கும், இப்படி 40, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 43ஆவும் ரெண்டாவது 2 பாகங்களை 40-40ஆவும் நம்ம என்ன பண்ணலாம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அங்கே பிரித்து முதல் அந்த 1ல இருந்து 43 வரைக்கும் உள்ள காரியங்கள் ஆரோன் என்ன காரியங்கள் செய்தாரு, அடுத்து 43ல இருந்து 83 வரைக்கும் என்ன காரியங்கள் செய்தாரு, அடுத்து 83ல இருந்து 123 வரைக்கும் என்ன காரியங்கள் செய்தார். இதில் நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல் 43 வருடங்கள் ஆரோன் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நேரடியா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எந்த வசன பகுதிகளும் இல்லை.
ஆரோன் 1 முதல் 43 வயசு வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா மோசையினுடைய வாழ்க்கையை வச்சு ஆரோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தியானிக்கிறதுக்கு அது நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மோசே அங்கே பிறக்கிறாரு. பிறக்கும்போது ஆரோனுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வயசு. இப்போ இந்த 3 வயசு ஆரோனுக்கு இருக்கும்போது அங்கே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்குது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோசையினுடைய அதாவது ஆரோனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யோகபேத் அங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு பிறந்துட்ட தம்பி பாப்பா மோசே. சரிங்களா? இது ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய 3 மாதம் யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே. இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வயது வளர்ச்சி அடைந்த மிரியாம் அங்கே இருக்கிறாங்க. 3 வயசே ஆன ஆரோன் அங்கே இருக்கிறாரு. இப்போ ஆரோனுக்கிட்டையும் மிரியாமுக்கிட்டையும் கூப்பிட்டு அம்ராமும் யோகபேத்தும் முக்கியமான ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்குது, யாருக்கிட்டையும் வெளியில் என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் மோசையை ஒளிச்சு வைக்கிறதுக்கு, ஏன்னா வெளியிலலாம் எகிப்து சேவகர்கள் சுற்றி திரிவாங்க. 2வது இஸ்ரேல் ஜனங்களும் கூட ஆண் பிள்ளைய, ஏன்னா அன்னைக்கு ஆண் பிள்ளை பிறந்தா அதை உடனே கொல்லணும். அப்போ நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய குடும்பத்தார் அவங்களுடைய ஆண் பிள்ளைகளை பறி கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது, ஆனால் அது ரகசியமாக அங்கே பாதுகாக்கப்படுது. அதில் நம்ம பார்க்குறோம் ஆரோனுடைய பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. எந்த வகையில்? 3 வயசு பிள்ளை, ஆனால் வெளியில் எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்லாமல், அப்பா அம்மா யாருக்கிட்டையும் ஆரோன் நம்ம சொல்லக்கூடாது, தம்பி பாப்பா பிறந்திருக்கிறது நீ யாருக்கும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்கே அமைதியாக இருந்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. அங்கே எப்படி ஒரு 3 வயசு பையன் எப்படி எதையுமே வெளியில் சொல்லாமல் அங்கே எப்படி அதை பாதுகாத்தார்? ஏன்னா அம்ராம் பாதுகாக்கிறது, யோகபேத் பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சின்ன பிள்ளைகளும் அந்த வீட்டில் இருந்துட்டு அவங்க இந்த காரியங்களை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறாங்கங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அங்கே ஆரோன் பெற்றோருக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகனாக அங்கே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத கூட நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இப்போ 3 மாதம் வரைக்கும் மோசையை அங்கே ஒளிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பிள்ளையை ஒளிச்சு வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு பேழைக்குள்ள, நாணல் பேழைக்குள்ள வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசையை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ ஆரோன் அதை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. தம்பியை அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து என்னமோ வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தம்பியை கூட்டிக்கிட்டு எங்கே கொண்டு வராங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எகிப்திய சேவகர்கள்லாம் அந்த குழந்தையோட கூட வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன தம்பியை மறைச்சி பாதுகாத்து பயமாக வளர்த்த அந்த தம்பியை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு நாள் தம்பியை பார்த்த விதம் வேற, இப்போ தம்பியை எல்லாரும் பார்க்குற விதம் வேற. ஆரோனுக்கு என்ன சாப்பாடு என்ன ட்ரெஸ்ஸோ அது வழக்கமாக வந்துட்டே இருக்குது இந்த சின்ன பையன் ஆரோனுக்கு. ஆனால் மோசைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான ட்ரெஸ்ஸு, விதவிதமான உணவு வகைகள் எல்லாமே எங்கேருந்து வருதுங்க? அங்கே பார்வோன் அரண்மனையிலிருந்து வருது. இவ்வளவு நாள் தன்னுடைய தம்பியாய் பார்க்கப்பட்ட மோசே இப்போ பார்வோனுடைய பிள்ளையா என்ன பண்ணுறாருன்னா ஆரோன் பக்கத்திலேயே அதே வீட்டில் அங்கே வளர ஆரம்பிக்கிறார். நினச்சி பாருங்க ஆரோனுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படியா இருந்திருக்கும்? ஏன்னா எல்லா விதமான சௌகரியம் பராமரிப்பு அங்கே விசேஷமாக யாருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு? அதே வீட்டில் மோசைக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஆனால் ஆரோன் அந்த பழைய நிலைமையில அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு. மோசைக்கு உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், எல்லாமே பார்வோன் அரண்மனையிலிருந்து விசேஷமா வந்தது. இவங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாதாரண அடிமையின் பிள்ளையாவே அங்க என்ன பண்றாருன்னா அங்க வளரக்கூடியவரா இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே வீடு, அதே அப்பா அம்மா, அதே சூழ்நிலைகள். ஆனால் ஒரு பிள்ளை ராஜகுமாரனா அந்த வீட்டில் வளர்றாரு, இன்னொரு பிள்ளை அடிமையாக அங்கே வளர்றாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆரோன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பொறாமையும் மோசை மேலே படலை. இவர் ஒரு புறக்கணிக்கப்பட்டவர் போல அந்த இடத்துல காணப்பட்டாலும் எந்த ஒரு முறுமுறுப்பும் ஆரோன்கிட்ட நம்ம பார்க்க முடியலை. இவர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையா, ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளையா அதே வீட்டில் என்ன ஆகிறார்னா அங்கே வளரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோனுடைய அந்த குழந்தை பருவத்தில் அவர் சந்திச்சிட்ட ஒரு சில காரியங்கள், ஒரு சில சோதனைகள்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மோசைக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு விதவிதமான ஒரு சில காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி மோசையை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையின் பிள்ளையா, எந்த விதமான காரியங்களையும் கற்றுக்கொள்ள முடியாதவரா இவர் அப்படியே வளர்றாரு. சரி, ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க, இவருக்கும் அதை செய்வோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சமயம் யோகபேத் என்ன பண்ணியிருக்கலாம், மோசைக்கு வர உணவில் ஏதோ கொஞ்சத்தை என்ன பண்ணியிருக்கலாம், ஆரோனுக்கு மிரியாமுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனாலும் முழு கவனம் யார் மேலே போயிடுச்சுன்னா மோசை மேலே அங்கே போயிடுச்சு. இங்கே ஆரோன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது போலவே வளர்ந்து வந்துட்டு இருக்கிறார். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது மோசைக்கு வந்த உடனே இப்போ மோசையை என்ன பண்ணிட்டாங்கன்னா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ மோசை அரண்மனையில் வளர்றாரு. இவர் அடிமையின் பிள்ளையா, இவர் எகிப்தில், இவர் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு, இவர் இங்கே வளர்ந்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, நம்ம வீட்டில் வளர்ந்தவர்னு இவருக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய சொந்த தம்பி அப்படின்னும் ஆரோனுக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒருபோதும் என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்து அரண்மனைக்கு போகலை, மோசைக்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கல. நான் யார் தெரியுமா, நான் மோசையினுடைய சகோதரன் அப்படின்னோ இல்லை மோசையை எங்கள் வீட்டில் வளர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையிலையோ இவருடைய செல்வாக்கை எந்த விதத்திலையும் பயன்படுத்தலை. இவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையா, இவருடைய வீட்டில் தான் இவர் என்ன ஆகிட்டு இருக்காருன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறார். இதில் நம்ம ஆரோனுக்கிட்ட பார்க்குற அருமையான ஒரு குணலட்சணம் என்னன்னா, தம்பி மேலே பொறாமப்படலை, தம்பியினுடைய வாழ்க்கையை நினச்சி முறுமுறுக்கலை. நீங்கள் நினைச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கு ஒரு நல்ல அருமையான ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு தம்பிக்கு ஏதோ கொஞ்சம் மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, தம்பி சும்மா இருப்பாரா? இல்லை குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியோ, இப்போ சாப்பாடு விஷயத்துலையோ மற்ற விஷயத்தில் கவனிச்சா மற்ற பிள்ளைங்க சும்மா இருக்குங்களா? எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க, எவ்வளோ சண்டை போடுவாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஆரோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எந்த விதமான காரியங்களும் இல்லை. இவர் பொறாமப்படலை, முறுமுறுக்கலை, தான் இருக்கிற நிலைமையில அவர் திருப்தி உள்ளவரா அங்கே வளர்றதை நம்ம பார்க்குறோம். இது ஆரோனுடைய முதல் 1 முதல் 43 வருடங்களில் இருக்கிற விஷயங்கள். இதில் அவருக்கு இன்னும் வேற குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் மோசையை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம தியானிக்க முடியுது. இப்போ அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். 43 வயசுல இருந்து 83 வயசு வரைக்கும் ஆரோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அதுவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தில் எந்த பதிவுகளும் இல்லை. ஆனால் நம்ம வேதத்திலேருந்து ஒரு சில காரியங்கள் யூகிக்க முடியுது. என்ன யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 40 வருடங்களும், அதாவது 43 இருந்து 83 வருடங்கள், இப்போ மோசை என்ன ஆகிட்டாரு, 40 இருந்து 80 வயசு, அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டார். அதாவது பார்வோன் கொல்ல ஏன்னா எகிப்தியன் இவர் கொன்னதுனால பார்வோன் இவரை கொல்ல பார்க்குறாரு. அதனால மோசை என்ன பண்ணிட்டாருன்னா பயந்து அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டாரு. ஆனால் ஆரோன் எங்கே தான் இருக்கிறாரு, அதே எகிப்து தேசத்தில் அதே அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும், இப்போ தான் அவருக்கு அந்த திருமணங்கள் நடந்திருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் கூட அவருக்கு அந்த இடத்துல பிறந்திருக்கும். அடுத்து பெற்றோர் அம்ராம், யோகபேத் அவங்க இந்த காலங்களில் தான் அவங்க இறந்துருக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மோசையை இப்போ எகிப்தியனை கொண்டுட்டு தப்பிட்டார். இப்போ மோசை அங்கே ஒரு ராஜ துரோகியா என்ன ஆகுறாருன்னா எகிப்து தேசத்தில் பார்க்கப்படுறாரு. ஆனால் மோசையை பிடிக்க முடியலை, மோசை தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ மோசை இதுக்கு முன்னாடி எங்கே வளர்ந்தாரு, ஏன் இவர் இப்படி இருந்தார், இவர் எதுக்காக எகிப்தியனை கொன்னாரு அப்படிங்கிற ஒரு விசாரணை போயிருக்கலாம் இல்லைங்களா? அப்படி போயிருக்கும் போது இவர் இந்த அம்ராம் யோகபேத் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் கூட பார்வோன் சேகரிச்சிருக்கலாம். இப்போ ஒரு சமயம் இதை நிமித்தம் ஆரோனுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 40 வருடங்கள் ஆரோன் ஒரு அடிமையா எகிப்து தேசத்தில் ஒரு திருமணமானவரா பிள்ளைகள் பெற்றவரா என்ன ஆயிட்டு இருக்காருன்னா அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 40 வருடத்தில் இவர் என்ன காரியங்கள் செஞ்சிருப்பார், என்ன வேலை செஞ்சிருப்பார் அப்படிங்கும்போது நம்ம யூகிக்க முடியுது. இவர் விசேஷமாக என்ன செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சிற்பங்கள், சிலைகள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஆரோன் அங்கே செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசை வந்த பின்னாடி இவங்க வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது, இப்போ மோசைக்கு 40 நாள் அவர் மலைக்கு போன பின்னாடி மோசைக்கு என்ன நடந்துச்சோ எங்களுக்கு தெரியலை, அதனால எங்களுக்கு முன்னாடி செல்றதுக்கு எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு உடனே ஆரோன் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, நகைகளை எல்லாம் கேட்டு வாங்கி அவர் சிற்ப கருவியினால கருப்பிடிச்சு பொன் கண்ணுக்குட்டி செய்கிறார். அப்போ இதுலேருந்து நமக்கு புரியுது அவர் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னா இந்த தொழில் தெரிஞ்சவராக இருந்ததுனால தான் உடனே அவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா கண்ணுக்குட்டி செய்ய முடிஞ்சு. அப்போ ஒரு சமயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோனுடைய தொழில் எகிப்தில் சிற்பங்கள் செய்கிறது, இந்த விக்கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவர் அங்கே செஞ்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இதுதான் நம்ம பார்த்துட்டோம். முதல்
43 வருடங்கள்ல ஆரோன் அந்த குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பிராயம் வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் இருந்தார். அடுத்து மோசே மீதியான் தேசத்துக்கு போன பின்னாடி இந்த 40 வருடங்கள் அவர் எகிப்தில் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனிதான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆரோனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் யூகங்கள். ஆனால் ஒரு சமயம் அது சரியாக இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். கடைசியாக ஆரோனுடைய அந்த 40 வருடங்கள் எப்படியா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 83 வயசுல இருந்து 123 வயது வரைக்கும் ஆரோன் என்னென்ன காரியங்கள் செய்தார், அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருந்து தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆரோனை குறித்த அறிமுகம் வருது. பாருங்க, ஒரு வயசுல இருந்து 83 வயசு வரைக்கும் வேதத்தில் ஆரோனை குறித்து எந்த தகவலும் இல்லை. அறிமுகமே எந்த வயசுலன்னு பார்த்தீங்கன்னா 83 வயசுல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 83 வயசுல என்ன ஆயிடுவாங்க எல்லாரும், 70 வயசுங்கும் போதே மேக்சிமம் மறிச்சிருவாங்க. ஆனால் இவருடைய அறிமுகமே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 83 வயசுல தான் இவருடைய அறிமுகம் அங்கே நடக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, அதிக வயது சென்ற பின்னாடி அறிமுகமாகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஆரோன் இதை விட அதிகமான வயது சென்று யாராவது வேதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் விசேஷமாக இருக்கிறார். யார் தெரியுங்களா? நோவாவை வேதம் எத்தனை வயசுல அறிமுகப்படுத்து தெரியுங்களா? 500 வயசுல தான் அவர் அறிமுகமே படுத்துது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். பாருங்க, 500 வயசுல தான் நோவாவை வேதம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இந்த 500 வயசு வரைக்கும் நோவா என்ன பண்ணினார் அப்படிங்கிறத 2 வசனம் தான் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9-10. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இந்த 2 வசனங்கள் மட்டும்தாங்க 500 வயசு வரைக்கும் நோவா என்ன பண்ணாருங்கிறத பதிவு பண்ணியிருக்கு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவாவை குறித்து தான் அதிக வயது சென்று அறிமுகம் வேதத்தில் வருது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு மேலே யாராவது இருக்கலாம், ஆனால் நம்ம தியானித்த வகையில் அதான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோனை குறித்து நம்ம பார்க்கும்போது 83 வயசில் தான் ஆரோனுடைய வாழ்க்கை இங்கே என்ன ஆகுதுன்னா வேதத்தில் அறிமுகப்படுத்துது. இப்போ 83 வயதில் இருந்து ஒரு 40 வருடங்கள் கிட்டத்தட்ட 123 வயது வரைக்கும் ஆரோன் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரியம் ஆரோன்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனா ஆரோன் அங்கே இருந்திருக்கிறார். எப்படி இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோனுடைய வயது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 83. இப்போ மோசே என்ன ஆகிட்டு இருக்காருன்னா 80 வயசு ஆகிடுக்குது. அவர் மீதியான் தேசத்தில் இருக்கிறார். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா மோசே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மோசையை பார்க்குறாரு, எரிகிற முச்செடியில இருந்து பேசுகிறாரு. மோசே கிட்ட கேட்குறாரு, என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நீ போய் என்ன பண்ணுனா அந்த ஜனங்களை ரட்சி, அதாவது மீட்டெடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா மோசே கிட்ட தேவன் சொல்கிறாரு. சொன்ன உடனே மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசே உடனே போறேன்னு சொல்லலைங்க. 5 தடவை என்ன தெரியுங்களா பண்றாரு? மறுதளிக்கிறார். நான் போக மாட்டேங்கிறாரு. அந்த வசனங்களை நம்ம வாசிச்சிடலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகும், இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே ஒரு உடனே கீழ்ப்படியலைங்க. நான் எம்மாத்திரம். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி மோசே அங்கே சொல்றதை பார்க்குறோம். இது முதல் தடவை சொல்லிட்டாரு. 2வது தடவை ஒரு சில காரியங்கள் பேசி ஆண்டவர் போன்னு சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். பாருங்க, முதல் தடவை நான் எம்மாத்திரம்ங்கிறாரு. அடுத்து நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு போக மாட்டேங்கிறாரு. அடுத்து 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள்,
கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். முதல் 2 தடவை கேள்வி கேட்கிறாரு, நான் எம்மாத்திரம், நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன். இப்போ இவரே முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாரு? அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, என் பேச்சுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் உனக்கு தரிசனம் ஆகலைன்னு சொல்லுவாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். இப்ப என்ன சொல்றாருன்னா, போன்னு சொல்லும்போது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்கிறாரு. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு சரளமா பேச வராது, எனக்கு வாய் திக்கும், நாக்கு கொளரும், நீங்க என்னிடம் பேச ஆரம்பிச்ச பின்னாடி கூட எனக்கு சரியா பேச்சு வரல அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்பயும் அவர் ஒத்துக்கல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும், அதாவது என்ன அனுப்பாதீங்கிறாரு. தயவு செய்து யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இங்க மோசே கிட்ட 5 தடவை தேவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, பேச வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஆரோன் இப்ப எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாரு. இப்ப ஆரோனு கிட்ட தேவன் என்ன தெரியுங்க சொல்றாரு, நீ போய் உன் சகோதரன் மோசையை பாருன்னு மட்டும்தாங்க சொன்னாரு. ஆரோன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமம் 4:27. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து. போதும். அப்ப பாருங்க, அவன் போய், இதுதான் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க எங்கேயாவது ஆரோன் ஏதாவது காரியங்கள் பேசிட்டு இருந்தாருங்களா? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டாரா? ஏன்னா மோசே சொல்றாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அவர் என்னன்னு நீ தரிசனமாகலன்னு சொல்லு, என்னென்ன காரியங்கள் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க. இப்ப ஆரோனை கேட்ட உடனே, ஆண்டவரே நீங்க யாரு, நான் எதுக்கு போகணும், இப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. சரிங்களா? அந்த ஜனங்களுக்கு வேணா தேவன் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்னா, இந்த 83 வருடங்கள் இவருடைய வாழ்க்கையில இவர் எப்படி தெரியுங்களா இருந்திருக்கிறாரு? ஆண்டவரை நினைச்சுதான் இருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை யோசிச்சுதான் இருந்திருக்கிறார். அதனாலதான் போன உடனே இவர் கீழ்ப்படுகிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் போனா அந்த மோசே வருவானா, அவனை போய் மீதியான் தேசத்தை நான் எங்கே தேடுவேன், அவன் ஏற்கனவே பயந்து ஓடி போனவன், கூப்பிட்டா இப்போ வருவானா, பயப்படுற அவனை வச்சு தான் நீங்கள் ரட்சிக்கணுமா? ஏன் இங்கே 83 வருஷமாக நாங்கள் இருக்கோம்ல, எங்கள்லேருந்து ஒரு ரட்சகனை தேர்ந்தெடுக்கக்கூடாதா? ஏன் அந்த மோசையை தான் தேர்ந்தெடுக்கணுமா? இப்படி நீ எந்த கேள்வியும் கேட்கலைங்க, எந்த மறுப்பும் அவர் சொல்லலை. தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படியக்கூடியவரா ஆரோன் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இது முதல்ல ஆரோன்கிட்ட நம்ம பார்க்குற அருமையான குணலட்சணம். ஏற்கனவே சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியவரா இருந்தாரு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவன் சொன்ன உடனே போய் அப்படின்னு பார்க்கிறோம். உடனே தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதரா ஆரோன் இருக்கிறாரு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடியவரா இல்லைங்க, மோசேக்கும் கீழ்ப்படியக்கூடியவரா இருக்கிறார். ஏன்னா இப்ப தேவனை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மோசே கிட்ட பார்த்து ஆரோனை நான் உனக்கு கீழே வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆரோன் தான் உனக்கு வாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. யாத்திராகமம் 4:16. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். பாருங்க, அவன் உனக்கு வாயாக இருப்பான். நான் என்ன அவங்க வாயா அப்படின்லாம் நீங்க பாருங்க, ஒரு இதெல்லாம் பேசும்போது அந்த மாதிரி ஒரு இதா பேசுவாங்க, கீழையா, அதை கீழே வச்சு பேசுவாங்க. நான் அவங்களுக்கு நான் வாயா, நான் அதை செய்யணுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், ஆரோனை மோசைக்கு வாயா தேவன் வச்சுட்டாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மோசை கிட்ட சொல்லும்போது நீ அவனுக்கு தேவனாய் இருப்பேன்னு சொல்றாருங்க. அதே வசனத்தை ஃபுல்லா வாசிடலாம். யாத்திராகமம் 4:16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அதாவது ஆரோனுக்கு மேல ஒரு எஜமானனா மோசே இருப்பாருன்னு சொல்லிட்டாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 7:1. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். இவர் தேவனாய் இருப்பாராம், ஆரோன் அவருக்கு, அதாவது 2ஆம் நிலை, அவருக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பாராம். அப்ப மோசைக்கு வாயா ஆரோன் நியமிக்கப்படுறார். இதுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆரோன் எந்த விதமான மறுப்போ முறுமுறுப்போ இல்லாம அப்படியே கீழ்ப்படியக்கூடியவராய் இருக்கிறாரு.
இப்போ மட்டும் இல்லைங்க, மரணம் வரைக்கும் மோசைக்கு ரெண்டாவதாகவே இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவரா ஆரோனை அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளையா இருந்தார். தேவன் சொன்ன உடனே எந்த மறுப்பு சொல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மோசையை தேடிட்டு போனவராக இருக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மோசையை தேடி போனதும் இல்லாமல் மோசைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இரு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கூட என்ன பண்ணுறாருனா மோசைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவன் சொல்றாரு மோசைக்கு கீழ்ப்படிய சொல்லி. எப்படி ஆரோன் கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. யாத்திராகமம் 7:9. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. பாருங்க, இப்ப மோசே சொல்லணும் ஆரோனை பார்த்து, ஆரோன் உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொன்னா, மோசே சொன்ன உடனே கோலை எடுத்து போடணும். ஏறு வர்றேன் அப்படின்னும், இவன் என்ன என் தம்பி தானே அப்படிங்கிற எந்த விதமான மறுப்பு இல்லாமல் உடனே அதை செய்யக்கூடிய, கோலை நீட்டுனா கோலை எடுக்கிறாரு. 7:19 வாசிங்க. யாத்திராகமம் 7:19. மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உன் கோலை எடுத்து நீட்டுனா நீட்டணும், உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னா கையை நீட்டணும். தன்னை விட வயசுல இளையவரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எந்த விதமான அலட்சியமும் பண்ணல. ஒன்னு ஆரோன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, மோசே தேவனால இரட்சகரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வயதை பார்க்கல, தன்னுடைய முன் அனுபவங்களை பார்க்கல, தன்னை விட இளையவரா இருந்தாலும் அவருடைய சொல் கேட்டு கீழ்ப்படியக்கூடியவரா அங்க ஆரோன் இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் மட்டும் இல்ல, மோசைக்கு கீழ்ப்படியக்கூடியவராகவும் ஆரோன் அங்க இருக்கிறார். அடுத்து 3வது நம்ம பார்க்கிறோம் ஆரோனுடைய அந்த தாழ்மை. அப்ப பாருங்க, மோசே தன்னை விட வயசுல சிறியவராக இருந்தாலும் அவருக்கு கீழே தான் இருப்பதுல, அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறதுல ஆரோன் அங்க தாழ்மை உள்ளவரா அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை பாருங்க, ஆரோனுடைய தாழ்மைக்கு ஒரு அருமையான உதாரணம். எகிப்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் ஜனங்களோட அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்த உடனே மோசே கோலை தூக்கி மேல தூக்கி பிடிச்சா இஸ்ரேலர் ஜெயிக்கிறாங்க. அந்த கோல் கொஞ்சமா கீழே இறங்குச்சுன்னா அமலேக்கியர் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, மோசையினுடைய கோல் கீழே இறங்கும் போது அதை தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிச்சா இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஹேண்ட் ஒரு பக்கமும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பக்கமும் 2 பேர் நின்று அந்த கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை செஞ்சது யார் தெரியுங்களா? ஒன்று ஆரோன், இன்னொன்று ஊர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11-12. யாத்திராகமம் 17, 11, 12. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல அந்த சூழ்நிலையை கவனிச்சு பாருங்க. ஆரோன் மோசையை விட 3 வயசு மூத்தவர், 2வது கூட பிறந்த அண்ணன், எல்லாத்துலேயும் பெரியவர் அவர். ஆனா தன்னுடைய தம்பியின் கையை பிடிச்சி இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா தூக்கி நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க. இவரோட வயசுல இளையவங்களையோ வேற யாரையோ கூப்பிட்டு இந்த கையை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவர் எந்த விதமான அதிகாரமும் அங்கே செலுத்தாம அவ்வளோ ஒரு தாழ்மை உள்ளவரா இங்க இன்னொரு வகையில் நம்ம சொல்லணும்னா மோசையோடைய ரைட் ஹேண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஆரோன் அங்கே செயல்படக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இதுல நம்ம பார்க்கிறோம் ஆரோனுடைய தாழ்மை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவர் பிரதான ஆசிரியரா தேவனால் நியமிக்கப்பட்டுட்டாரு. இப்ப இவருடைய பிள்ளைகள் நாதாப், அபியோ இவங்க ஆசாரியர்களா அங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவருடைய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறாங்க. என்ன தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல எரியிற அங்க இருந்து நெருப்பு கட்டிகளை எடுத்துக்கிட்டு வந்துதான் தூப பீடத்துல போட்டு என்ன பண்ணணும், அந்த தூப வர்க்கங்களை அதில் போட்டு புகை எழும்ப பண்ணணும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுக்காம வெளியில் எங்கேயோ இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்நிய அக்கினியை வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன் இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சுய நினைவோடு இல்லை. என்ன சுயநினைவோடு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடந்துருச்சு, அவங்க மது அருந்திட்டாங்க. அதனால ஒரு சுயநினைவு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பலிபீடத்தில் இருந்து அக்னியை எடுக்கிறதுக்கு பதிலாக வெளியில இருந்து அக்னியை எடுத்துக்கிட்டு வந்து தூபபீடம் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய சந்நிதியில் நாதாப் அபியோ அங்கே இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். லேவியராகமம் 10:1-2 லேவியராகமம் 10:1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட்டது பலிபீடத்துல இருக்கிற அக்னியை எடுக்கணும். கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை வெளியே இருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. இப்ப 2 பேரும் என்ன ஆயிட்டாங்கன்னா அக்னி பட்சிச்சு இறந்துட்டாங்க. ஏன் இப்படி செஞ்சாங்கும் போதுதான் தேவன் கீழே வசனங்கள்ல சொல்றாரு, இனி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாதுங்கிறார். லேவியராகமம் 10:9. லேவியராகமம் 10:9. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அப்ப ஏன் இதை சொல்றாரு? இப்பதான் இந்த கட்டளையே சொல்றாருன்னா இவங்க மது அருந்திட்டு வந்ததுனாலதான் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. தான் உயிருக்கு உயிராக வளர்த்த 2 பிள்ளைகள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே என்ன ஆகுறாங்கன்னா அங்கே இறந்து போறாங்க. இப்போ ஒரு தகப்பன்கிற நிலைமையில ஆரோனுடைய மனசை நினைச்சு பாருங்க, எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும். சரிங்களா? இப்போ ஆரோன் என்ன பண்ணணும்? ஒரு தகப்பன்ங்கும்போது இவருடைய அந்த ஆசாரிய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டிட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஆசிரிப்பு கூடாரத்துலேருந்து வெளியே பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அடக்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ மோசே என்ன தெரியுங்களா சொல்கிறார் ஆரோனை பார்த்து? லேவியராகமம் 10:6-7. லேவியராகமம் 10:6-7. மோசே ஆரோனியும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாத படிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தை நல்லா நீங்க யோசிச்சுக்கங்க. கண்ணுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்துல பிள்ளைங்க 2 பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. அப்பாங்கிற நிலைமையில ஆரோனுடைய மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். ஆனால் ஆரோன் அங்கே எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைகளை தொடக்கூடாது. வேற யாரோ வந்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுவாங்க. இவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. எவ்வளோ ஒரு வேதனைக்குள்ள அங்கே ஆரோன் போயிருப்பார். பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்க, தண்டனை பெற்றாங்க தான். ஆனாலும் இன்னைக்கே எடுத்துக்கங்களே, நம்மளுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம பொறுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு அதை மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் இறந்தாலும் அந்த பிள்ளைகளை தொடுறதுக்கோ அந்த பிள்ளைகளை தொட்டு எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கோ எந்த விதமான அனுமதியும் ஆரோனுக்கு அங்கே வழங்கப்படவில்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வேதனைக்குள்ள அங்கே ஆரோன் போயிருப்பாரு பாருங்க. அங்கே தகன பலிக்கிட்டு அங்கே உணவுகள்லாம் இருக்குது. பின்னாடி நீங்கள் வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடாம அப்படியே இருக்கும், அக்னியில் எரிச்சிருவாங்க. மோசே ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லி இந்த இதே அதிகாரத்தில் தான் ஏன் சாப்பிடலன்னு கேட்பாரு. கேட்கும்போது 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்துருக்கிறேன், நான் எப்படி இன்னைக்கு இதை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரோன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு ஆரோன் தேவனுக்கு பயந்து, இப்போ மோசே தேவனுடைய சார்பில் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய சொந்த பிள்ளைகள் இறந்த போது கூட அங்கே ஆரோன் அப்படியே அந்த ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஆரோனுக்கிட்ட நம்ம பார்க்குற அருமையான ஒரு குணலட்சணம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க. ஆரோனே பிரதான ஆசாரியராக இருக்கிறதுல இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அதனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆரோன் ஆசாரியனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது என்ன, நீங்கள் உங்களையே எப்போ பார்த்தாலும் உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 16:1-3 என்னாகமம் 16:1-3. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன்
ரூபன் வம்சத்திலுள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இவங்களுக்கு ஒரு குரூப்புக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு 250 பேர் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா நீங்களே தான் ஆசாரியரா, நீங்க தான் வழி நடத்துறவங்களா, நீங்களே தான் எல்லாமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க அவங்க மேல ரொம்ப ஒரு காழ்ப்புணர்ச்சி அங்க காமிக்கிறாங்க. கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம், மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு பார்க்குறோம். இதுலேயே 9-10 வாசிக்கலாம். என்னாகமம் 16:9-10. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரேலின் தேவன் இஸ்ரேல் சபையாரிடத்து இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியன் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஆசாரிய பட்டத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இப்ப தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குரூப்பையே அழிச்சிட்டாருங்க. 16:35 வாசிக்கலாம். என்னாகமம் 16:35. அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 250 பேரையும் அக்கினி பட்சித்து போட்டது. காரணம், இவங்களும் ஆசாரிய பட்டத்தை அங்கே தேடிட்டாங்க. இப்போ 250 பேர் செத்துட்டாங்களே, சரி நம்ம பேசாமல் ஒழுங்காக இருப்போம்னு இஸ்ரேல் ஜனங்கள் பேசாமல் இருந்திருந்தா பரவாயில்ல, எல்லாரையும் நீங்கள் கொல்றீங்க, இந்த இப்போ 250 பேரையும் கொண்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே நம்ம பார்க்குறோம் 16ஆம் அதிகாரம் 44-45. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். பாத்தீங்கன்னா 41வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மறுநாளில் இஸ்ரேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். அங்க அவங்க செஞ்ச தவறுக்கு தேவன் கொடுத்த தண்டனை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். இப்ப மோசேக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஜனங்களுக்குள்ளேயும் என்ன வரப்போகுதுன்னா அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றாருன்னா, மோசே ஆரோனை பார்த்து 46வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லார் மேலையும் வாதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நினைச்சு பாருங்க, மோசே ஆரோனை கூப்பிட்டு சொல்றாரு, மோசே நீ என்ன ஆரோன் நீ என்ன பண்ணுனா, பலிபீடத்துல இருந்து அக்கினியை எடுத்து தூப வர்க்கத்தை போட்டு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ எடுத்துக்கிட்டு போ, அப்ப இந்த வாதம் நிற்குங்கிறார். இப்போ நல்லா நினச்சி பாருங்க, இந்த ஜனங்கள் சாகிறதுக்கு காரணம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசிட்டது. அதில் விசேஷம் நம்ம பார்க்குறோம், ஆரோனுக்கு விரோதமாக பேசினாங்க. என்னது, இவர் தான் ஆசாரியனாகவே இருக்கணுமா, ஏன் நாங்களாம் இருக்கக்கூடாதான்னு பேசியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம், செத்தா சாகட்டும் ஆண்டவரே, இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க இந்த ஜனங்கள், இவங்க செத்தா சாகட்டும்னு நினைப்போம். ஆனால் ஆரோனுடைய குணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம பார்க்குறோம். 47வது வசனம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து. இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, சபையின் நடுவிலே ஓடினான். நடக்கலைங்க,
போவோம், மெதுவாக போவோம், அதுக்குள்ளே சாகிறதெல்லாம் சாகட்டும், மோசே சொல்லிட்டாரு கேட்கணும், அதனால நான் கீழ்ப்படுகிறேன், மெதுவாக போவோம், சாகிற வரைக்கும் சாகட்டும் அப்படி நினைக்கலைங்க. பாருங்க, அந்த ஜனங்கள் மேலே ஆரோனுக்கு இருந்த பாசம், அவங்க யாரும் செத்துறக்கூடாதே. அப்போ பாருங்க, தனக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிட்டாலும், தனக்கு விரோதமாக ஜனங்கள் பேசிட்டாலும் அவங்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இங்கே ஆரோனுக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிள்ளைகள் இறக்கும்போது அங்கே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அமைதியாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் விரோதமாக எழும்பும் போதும் அவங்க அழிஞ்சிடக்கூடாதேங்கிற அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணத்தை ஆரோனுக்கிட்ட பார்க்குறோம். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோன் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான குணலட்சணங்களை இங்கே நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இருக்கிற கீழ்ப்படிதல், அவர்கிட்ட இருக்கிற அந்த முறுமுறுக்காத ஒரு தன்மை, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தாழ்மை, தன்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுகிறாருங்கும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், தனக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் எழும்பிட்டாலும் அவங்கள மன்னிக்கக்கூடிய ஒரு சிறந்த குணலட்சணம் உள்ள ஒரு அருமையான கதாபாத்திரமா இங்க ஆரோனை பார்க்கிறோம். இதோட நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்குரிய பாடங்கள் அவ்வளவா கிடைக்காது. இப்போ ஆரோனுடைய தவறுகளையும் நம்ம சுருக்கமா பார்த்து நம்ம அந்த பாடத்தை முடிக்கலாம். இப்படிப்பட்ட ஆரோன் தன்னுடைய வாழ்க்கையில தவறுகள் ஏதாவது செய்தாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 தவறுகள் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 3 தவறுகள் ஆரோன் செய்ததை நம்ம பார்க்குறோம். முதல் தவறு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தவறு என்ன அப்படின்னா, அந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கண்ணுக்குட்டி செஞ்சிட்டது. மோசே மலை மேலே போயிட்டாரு. இப்போ ஆரோன் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களினுடைய வார்த்தையை கேட்டு அங்கே பொன் கன்றுக்குட்டி செஞ்சிட்டதை நம்ம பார்க்குறோம். எதுக்காக ஆரோன் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படியே விட்டா வேற யாரையாவது தலைவராக தேர்ந்தெடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒன்று எகிப்துக்கு திரும்பி போயிடுவாங்க, இல்லைன்னா இவங்க கானானை நோக்கி போயிடுவாங்க. அதனால இந்த ஜனங்கள் சொல்கிறத கேட்டாதான் இங்கே ஒரு சமாதானம், ஒரு அமைதி திரும்பும் அப்படிங்கிறதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை அங்கே செஞ்சிட்டாரு. இப்போ பொன் கண்டி கூட்டி செஞ்சிட்டாங்க, பண்டிகை ஆசரிச்சிட்டாங்க. அதனால நம்ம பார்க்குறோம் 3000 பேர் அந்த நாளில் அங்கே மறிக்கிறாங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். யாத்திராகமம் 32:28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். பாருங்க, 3000 பேர் சாகுறாங்க. ஆனா பொன் கண்ணுக்குட்டி செஞ்சா ஆரோன் சாகல. இது என்ன நியாயம்? செஞ்சவர் இவர் தானே முதல் செத்துருக்கணும். ஆனால் ஆரோன் இதை சாகலை. 3000 பேர் தான் சாகுறாங்க. ஏன் ஆரோன் இங்கே தண்டிக்கப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோன் இங்கே ஒரு மனம் திரும்புதல் காமிச்சிட்டாரு. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21 யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க ஆரோன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மனம் திரும்புதல் காமிச்சிருக்கிறார். இல்லைன்னா கண்டிப்பா அவர் மறிச்சிருப்பாருங்க. அடுத்து இவர் மனம் திரும்பலனா தேவன் இவரை ஒரு பிரதான ஆசாரியனாவே என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, ஆக்கி இருக்க மாட்டார். ஒரு பக்கம் நல்ல குணலட்சணங்கள் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்களோட இருக்கும்போது ஆரோனும் கூட என்ன ஆயிட்டார்னா, இது போன்ற ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள என்ன ஆயிட்டார்னா அங்க போயிட்டாரு. ஆனா மனம் திரும்பின உடனே தேவன் இவரை மன்னிக்க கூடியவரா அங்க இருக்காரு. நேரடியா மனம் திரும்பினது போல அங்க வசனங்கள் நமக்கு இல்லைன்னாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மோசே கேட்ட உடனே இந்த பொல்லாத ஜனம் இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ண வர்றது, அதனால இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டேன், அதுக்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு ஆரோன் ஒரு மனம் திரும்புதல் காமிக்கும் போது அங்க அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படுது. ரெண்டாவது, இவர் என்ன தவறு செஞ்சார்னா, மோசேயினுடைய மனைவி விஷயத்துல அக்கா மிரியாம் பேச்சை கேட்டுக்கிட்டு இவரும் அக்காவோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, மோசேக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசிடுறாரு. அதை எங்க பார்க்கிறோம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் மித்தம்
அவனுக்கு விரோதமாய் பேசி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மோசே மேல ஆரோனுக்கு கோபம் வருது. காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிரியாம். அதனால தான் இந்த கீழே இருக்க வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மிரியாம என்ன பண்றாருன்னா தேவன் குஷ்டரோகியை அங்க தண்டிக்கிறார். ஆனா இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஆரோன் தவறுறாரு. ஆனா அதுக்கு பின்னணி யார் இருக்காங்கன்னா இங்க மிரியாம் இருக்கிறாங்க. இது தவறுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிட்டாருன்னா ஆரோனும் அந்த இடத்துல அவர் மனம் திரும்புறத பார்க்கிறோம். 12:11 என்னாகமம் 12:11. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். நாங்கள் பாத்தீங்களா இங்க மனம் திரும்புறாரு ஆரோன். நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இங்க ஒரு மனம் திரும்புதல் காமிச்சதுனால இங்கேயும் ஆரோன் என்ன ஆகிறார்னா மன்னிக்கப்படுகிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். பொன் கண்ணுக்குட்டி செஞ்ச விஷயத்துல தவறுதான், ஆனா மனம் திரும்பிட்டாரு. மோசைக்கு விரோதமா பேசுகிற விஷயத்துல அவர் தவறு செய்தார், ஆனால் மனம் திரும்பினார், மன்னிக்கப்படுகிறார். மூணாவது இவர் செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசையோடு சேர்ந்து அந்த கண்மலையை அடித்த ஒரு விஷயம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும். என்னாகமம் 20 8 முதல் 12 வரைக்கும். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்த தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க மோசே ஆரோன் 2 பேர் இருக்கிறாங்க. பேசுனது அடிக்க சொன்னது மோசையை தான். ஆனால் பேச சொன்னது மோசைய. ஆனால் மோசையை என்ன பண்ணிட்டாருன்னா அடிச்சிட்டார். இங்கே தவறு செய்தது மோசை மட்டும்தான். ஆனால் ஆரோன் எந்த தவறு செய்யலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் இங்கே சொல்லும்போது என்ன பண்ணிட்டார்னா மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் நீங்கள் 2 பேருமே என்ன பண்ண மாட்டீங்க, அவங்கள கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க கானான் தேசத்துக்குன்னு சொல்லிட்டார். இங்கே ஏன் ஆரோன் தண்டிக்கப்படணும்? மோசே மட்டும்தானே தப்பு செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே ஆரோன் 2 பேருமே இணைந்து இந்த ஊழியத்தை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும்னா மோசே கோலை ஓங்கி அடிக்க போகும்போது அதை தடுத்துருக்கணும். மோசே என்ன ஆண்டவர் என்ன சொன்னார், பேச சொல்லி சொன்னார். உங்களால் பேச முடியலாம், உங்கள் வாய் நான் தானே, நான் வேணா பேசுகிறேன், என்ன காரியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தடுக்காமல் விட்டது தான் இங்கே 2 பேரும் என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த தவறுக்கு உடன்பட்டதாக ஆயிடுச்சு. ஒரு சமயம் மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆரோன் அந்த முதல் 2 தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் இந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்ட மாதிரி வசனப்பதிகள் நமக்கு இல்லை. அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய அவர் தவறாக இருக்கலாம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் நீங்கள் போகிறதில்லன்னு இவங்களை தனிப்பட்ட முறையில் தேவன் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேவு பார்க்க போயிட்டு 2 பேர் நற்செய்தி 10 பேர் துர்ச்செய்தி சொன்ன உடனேயே தேவன் அங்கேயே சொல்லிடுறாரு, யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் என்ன ஆகுவாங்கன்னா கானான் தேசம் போவாங்க, வேற யாரும் போறதில்லைன்னு அங்கேயே அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் மோசே ஆரோனை பற்றி தனிப்பட்ட முறையில் என்னதான் பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாய் ஆரோன் கானான் தேசத்துக்கு போக முடியாமல் அவர் அந்த வனாந்தரத்திலேயே மரிச்சிருந்தாலும் ராஜ்யத்தில் அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவருக்கு மிகப்பெரிய மகிமையை தேவன் அங்கே கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முதல் பிரதான ஆசாரியன். அடுத்து நம்ம பார்க்குறோம், தேவனால் கோல் துளிர்க்கப்பட்டு அவர் என்னானார்னா பிரதான ஆசாரியன் இவர் தான், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெயர் ஆரோனுக்கு அங்கே ஏற்கனவே இருக்குது. அடுத்து தேவனே அனுமதி கொடுத்தார், உடன்படிக்கை பெட்டியில் அவருடைய பெயர் சொல்லும்படியான ஒரு பொருள் அங்கே வைக்கப்படுது. அதான் அந்த ஆரோனின் துளிர்த்த கோல். இவ்வளவு பெருமைக்குரிய மகிமையை தேவன் அப்பவே கொடுத்துருக்கும் போது ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரும்போது ஆரோனுடைய மகிமை கண்டிப்பாக ஒரு மிக
மிகப்பெரிய மகிமைக்குரியவரா அவர் இருப்பார். ஏன்னா அவர் அந்த பிறந்த அந்த சிறுபிராயத்தில் இருந்து அவர் மரிக்கு வரைக்கும் அவர் காமிச்சிட்ட அந்த குணலட்சணங்கள் மிகப்பெரிய காரியமாக இருக்குது. முடிவாக ஆரோனுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எகிப்தில் அடிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பிரதான ஆசாரியனா தேவனால் உயர்த்தப்பட்டு மோசைக்கு ஒரு வலது கரமாக உடன் ஊழியனா கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு சில நேரங்களில் தேவனை துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த தவறு உணர்த்தப்பட்ட உடனேயே மனம் திரும்பி தன்னை சரி செய்து கொண்ட ஆரோன் தன்னுடைய 123வது வயசில், இது நீங்கள் மறக்க தேவையில்லை, ஆரோனுடைய வயசு எத்தனை வயசில் அவர் மரித்தார் அப்படின்னு கேட்டால் 1, 2, 3 பாருங்க, 123 அந்த வயசுல தான் அவர் என்ன ஆகிறார்னா அங்கே மரிக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். எண்ணாகமம் 33 அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும். எண்ணாகமம் 33 அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும். காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்த போது 123 வயதாய் இருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் அந்த எகிப்து தேசத்துல தம்பி பாப்பா பிறக்கும்போது மோசையை நம்ம ஆரோனை பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே இருந்து நம்ம பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கை பாதையை அப்படியே கடந்து வந்து வனாந்தரத்துலேயும் மோசைக்கு ஒரு உதவிக்காரராக இருந்து எல்லா வகையிலும் அவர் இருந்து அவரோட மோசை கீழே விழுந்தார்னா இவரும் கீழே விழுந்து, அவர் அழுதார்னா இவரும் அழுது, இப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தி வந்த இந்த ஆரோன் 123வது வயதில் அவர் இங்கே மரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆரோனுடைய சம்பவத்தில் நம்ம பார்த்துட்ட காரியம். இதில் நமக்கான பாடங்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் கூட ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரோன்கிட்ட காணப்பட்ட நல்ல குணலட்சணங்களை நம்மளும் வளர்த்துக்கிட்டு ஆரோனுடைய தவறுகளில் இருந்து நாமளும் எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த விக்கிரகங்களுக்கு, அது பொருளாசையாக இருக்கலாம், இல்லை பலவிதமான சகோதரர்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய விக்கிரகமாக இருக்கலாம், வேறு எந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை விக்கிரகமாக உணர்த்துகிறாரோ அது போன்ற காரியங்களை எல்லாம் விட்டு விலகி, அடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்ம சென்ற நாட்களில் கூட நம்ம மன்னாவில் வாச்சிருப்போம், ஒருவனையும் தூசியாதே அப்படிங்கிற மாதிரி யாருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து சரி செய்து கொண்டு அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படியக்கூடிய, அதாவது பேசுனாரு இவங்க அடிச்சிட்டாங்க, ஆனால் நம்ம பார்க்குறோம் அதுபோல் இராதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களா. எந்த நேரத்தில் ஒரு உண்மையான பரிசுத்தவானுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா, அவங்கக்கிட்ட தவறே இருக்காது அப்படிங்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் தவறுகள் உணர்த்தப்படும் போது யார் ஒருத்தர் அந்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகிறாங்க அப்படிங்கிறத தான் தேவன் கண்ணோக்கி பார்க்குறார். நாம் தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பலகீன மாம்சத்தில், இந்த பாவ உலகத்தில் தவறுகள் இயற்கையாய் நம்மளுடைய பலகீன மாம்சத்தில் வர்றது இயற்கைங்க. ஆனால் தவறுகள் உணர்த்தப்படும் போது அதை நம்ம உணர்ந்து சரி செய்கிறோமா அப்படிங்கிறத தான் தேவன் ரொம்ப உன்னிப்பாய் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மாதிரி தவறு உணர்த்தப்படும் போது நம்ம மனம் திரும்புறதுக்கு ஒரு மனஸ்தாபம் காமிச்சு மனம் திரும்புகிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் தேவன் மிகுந்த அன்புள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதுபோல் ஆரோன் இப்படி தன்னுடைய தவறுகள் உணர்த்தப்படும் போது மனம் திரும்புகிறாரோ அதுபோல் நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் உணர்த்தப்படும் போது நாம் மனம் திரும்பவும் ஆரோனுக்கிட்ட காணப்பட்ட அந்த அருமையான அந்த குற்றம், அதாவது கீழ்ப்படியக்கூடிய அந்த முறுமுறுக்காத, அடுத்து தான் இருக்கிற நிலைமையில் அந்த திருப்தியோட தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது, தன்னை விட இளையவராக இருந்த அந்த மோசையினுடைய வார்த்தையை கீழ்ப்படியக்கூடிய அந்த தாழ்மையுள்ள பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் காமிச்சிட்ட அந்த தாழ்மை, இஸ்ரேலர்கள் விஷயத்தில் காமிச்சிட்ட அந்த மன்னிப்பு, அந்த மனம் திரும்புதல், இது போன்ற குணலட்சணங்களை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.